அண்மை செய்தி. கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் கருப்பசாமி என்ற இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, இந்த கருப்பசாமி என்பவர் யார்? இவர் எதற்காக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்? உங்களுடைய விவரம். கடந்த திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ஒரு தம்பதியின் 10 வயது சிறுவன் காணாமல் போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதால மறுநாள் காலையில செவ்வாய்க்கிழமை அருகே உள்ள வீட்டு மாடியிலிருந்து அந்த 10 வயது சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில நேரடியா களத்துக்கு விசாரணை பண்ணாங்க, தீவிர விசாரணை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் உள்ள ஒரு 30க்கும் மேற்பட்டவர் கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை நடத்தினாங்க. இதனிடையே அந்த பையனோட அந்த போஸ்ட்மார்டம் பிரேத பரிசோதனை அறிக்கையில அவரோட ஆசன வாய் அதே போல வாய்ப்பகுதியிலையும் காயங்கள் இருப்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் அந்த சிறுவனுக்கு ஏற்கனவே அந்த அது அம்மை நோய் தாக்கியதால் அதுல இருந்து ரெக்கவரி டைம்ல தான் அந்த இன்சிடென்ட் நடந்துக்கிறதுனால மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதே பகுதியை சேர்ந்த அங்கேயே இருக்கக்கூடிய, அதாவது இந்த சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு அங்கேயே இருக்கக்கூடிய ஒருவரின் மீதுதான் போலீசாரினுடைய சந்தேகம் வலுத்து வந்திருக்கிறது. தொடர்ந்து அதாவது இன்றைக்கு ஒரு வார காலமாக பல்வேறு கட்ட விசாரணை நடத்தியதுல அதே பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்ற இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சிறுவனை வலுக்கட்டாயமாக ஓரின சேர்க்கைக்கு அழைத்து பலவந்தமாக படுத்தியது பலவந்தப்படுத்தி கொலை செய்தது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதில் உச்சகட்டம் என்னவென்றால் சிறுவனை காணவில்லை என போலீசில் புகார் அளிக்கப்பட்ட பின்பு போலீசார் தேடிய போது போலீசாருடன் சேர்ந்தும் கருப்பசாமி அந்த இளைஞரை தேடியதும் விசாரணையில் வெறும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் போலீசாரின் தேடுதலை அறிந்து அந்த பக்கத்து வீட்டுல மாடியில தான் அந்த சிறுவனோட உடலை எடுத்தாங்க. அந்த இடத்துல அவங்க போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி சிறிது நேரத்துக்கு முன்பாகத்தான் அந்த சிறுவனுடைய சடலத்தையும் கருப்பசாமி விட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட பல்வேறு கட்ட அந்த விசாரணைகள் நடத்தி இந்த இளைஞரை கருப்பசாமி என்பவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து கோயில்பட்டில கடந்த ஒரு வார காலமாக 10 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் மர்மமாகவே நீடித்து வந்த நிலையில ஒரு 10 வயது சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்து பலவந்தப்படுத்தி கொலை செய்த கருப்பசாமி என்ற அருகே உள்ள அந்த இளைஞரை தற்போது ஒரு வார கால விசாரணைக்கு பின்னராக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி.